Hi friends, good evening. Shree's Harvest and Home la irundhu inniki திருநெல்வேலியில செய்யற மாதிரி எள்ளு உருண்டை பண்ண போறோம். எள்ளு உருண்டை செய்யறதுக்கு 150 கிராம் கருப்பு எள்ளு எடுத்துருக்கறங்க. 70 grams of வெள்ளை பொடி எடுத்துருக்கோம். இது ரெண்டே தான் தேவை இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்கு. இப்ப எடுத்து வச்சிருந்த எள்ளையும் ஜாகரி பொடியையும் திரிச்சு வச்சிருக்கோங்க. இது திரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எள்ளை ஜார்ல போட்டு திரிச்சிருங்க. 80% 70% ஃபர்ஸ்ட் திரிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுல வெள்ளத்தை ஆட் பண்ணுங்க. வெள்ளத்தை ஆட் பண்ணி திரிங்க. ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆயிக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இனி எள்ளு உருண்டை பிடிக்கிறத சொல்றேன். இப்ப எள்ளு உருண்டை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோங்க. நமக்கு தேவையான அளவுல சைஸ் சின்னது பெருசு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிடிங்க. பிளாக் எள்ளுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. அதனால டைஜஷனை இது மேம்படுத்தி கொடுக்குது. இதயத்துக்கு இது ரொம்ப நல்லது. இதுல செசமின் இருக்கிறனால கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்குது. மெக்னீசியம் பிளாக் எள்ளுல இருக்குதுங்க. இதை நம்ம சாப்பிடுறது மூலியமா மன அழுத்தம் குறையுது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டெய்லி கொஞ்சம் கருப்பு இல்லாத உடம்புல சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது பண்றது மூலியமா உடல்ல உள்ள சர்க்கரை அளவை இது கட்டுக்குள்ள வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம வைட்டமின் இ சத்து இதுல ரொம்ப நிறைஞ்சிருக்குது. அது முடிக்கும் தோலுக்கும் ரொம்ப நல்லது. கேன்சருக்கு கூட இது நல்ல அருமருந்துன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்குது. அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு கொடுக்குது. திருநெல்வேலி எள்ளுருண்டை ரெடிங்க. இதுல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். வெல்லம் வச்சு செஞ்சிருக்கோம் இல்லையா. இது திருநெல்வேலி சைடு வெல்லம் வச்சு செய்ய மாட்டாங்க, கருப்பட்டி வச்சு செய்வாங்க. சென்னையில சுத்தமான கருப்பட்டி கிடைக்காத காரணத்தினால வெள்ளை பொடியில நான் செஞ்சு காமிச்சேங்க. உங்களுக்கு சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கருப்பட்டியில செஞ்சு பாருங்க. இன்னும் அதீத டேஸ்ட் இருக்கும். தேங்க்யூங்க.